ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்ன ஒன் ஷாட்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் க்ரஷ். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி வியூஸ் 1K வியூஸ்லாம் போகுது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் 100 கூட வரல. பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுறீங்க சரியா? அதனால் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்கப்புறம் கமெண்ட் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள், எப்படி இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரோலாம் இது வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டேட்டான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. இப்போ அங்கே லாக்கப்பில் தான் ஒரு பர்சன் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களோட போலீஸ் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா JK தான். இங்கே பாருடா, இதோட 10 வாட்டி நான் ஒன்று லாக்கப்பில் வச்சு நீ தப்பிச்சு போயிட்டேன். இதுக்கு மேலே நீ தப்பிச்சு போனேன்னு வச்சுக்கேன், உன்னை நான் எங்கே பார்க்கணும் அங்கே நான் என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு இப்படி பர்மிஷன்லாம் தேவையில்லை. தேவையில்லாமல் ஒருத்தவங்களை கொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் நீ பண்ணுற வேலை ஃபுல்லாக அப்படியே இருக்குது. நீயே தப்பு பண்ணிக்கிற, நீயே மாட்டிக்கிற. அதுக்கப்புறம் மறுபடியும் மாட்டி ஒரு 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 காமன் நேரம் கூட இருக்க மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் அப்படி தப்பிச்சு போயிடுற. என்ன உன் கதை? இது உனக்கு வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கா அப்படி சொல்லிட்டு JK தான் அப்படி உள்ள அந்த பர்சனை பார்த்து அப்படி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு அந்த உள்ள பர்சன் ஒன்றுமே சொல்லலை. அப்படி லைட்டாக சிரிச்சிட்டு மட்டும்தான் இருக்காங்க. அவன் உள்ளது V தான். அப்படி சிரிச்சிட்டு அப்படி உள்ள சிரிச்சிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இரு, இது மட்டும்தானே நீ பண்ணிகிட்டு இருக்க. ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே இங்கேட்டு போயிடுற அப்படி சொல்லிட்டு JKவும் அப்படி அப்படி காய்ச்சி முடிச்சு கட்டி திட்டிகிட்டே இருக்கான். நீ இப்போ V தான். ஐயோ என்னையா நீ சும்மா நொய்யின்னு நானே வெளியே ஒரு மாதிரி இருக்குன்னா கொஞ்ச நேரம் சரி ரிலாக்ஸேஷனுக்காண்டி இந்த ஜெயிலுக்குள்ள உட்காரலான்னு பார்த்தா இங்கேயே காய்ச்சி மூச்சு கத்திட்டு இருக்க. உனக்கு கத்துனோன்னா வெளியே போய் கற்றுப்பேன். நீ சொல்கிறது ஒன்றுமே எனக்கு விளங்காது. நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன். அப்போ இதுக்கு தேவையில்லாட்டியும் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. போய் சாத்திட்டு புள்ள குட்டியை போய் வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீதம் சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, எல்லாம் ஒரு அளவு தான். உன் நேம் கூட எனக்கு தெரியாது, அதை கூட நீ கண்டுபிடிக்க விட மாட்டேங்கிற அப்படி சொல்கிறதுக்குள்ள இப்போ தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக ஏதோ ஒரு மாதிரி ஸ்மோக்காக ஃபுல்லாக இருக்குது. இப்போ JK தான் மறுபடியும் தப்பிக்க போகிறானா. ஐயோ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் ஃபேஸில் அப்படி கை வச்சுக்கிறான். இப்போ அங்கே உள்ள கான்ஸ்டபிள்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் அப்படி இருப்பாங்கல்ல, அவங்களாம் சார் என்ன சார் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அப்படி எல்லோரும் மொத்தம் வராங்க. ஐயோ ஏன் எல்லோரும் உள்ளே வரீங்க, நீ உங்களெல்லாம் உள்ளே வைக்க வர்றதுக்காண்டி தான் புகையே போடுறான் அப்படி சொல்லிட்டு JK சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த 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 ஸ்மோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளியர் ஆகுது. பார்த்தா அந்த அந்த செல்லுக்குள்ளே யாருமே இல்லை. அவன் திருந்தவே மாட்டான், கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த வாட்டி அவனை நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் அவனை கொன்றுவேன், சத்தியமாக கொண்டுருவேன் அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதை மட்டும் தான் சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஐயோ நீங்களாம் ஒரு போலீஸ் ஆயா சித்து உரப்ப அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கான்ஸ்டபிள் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். இப்போ V தான் அப்படியே அவனோட புல்லட்டில் தான் அப்படியே போயிட்டு இருக்கான். என்னமோ தெரில, அந்த போலீஸ்காரன்ட்ட சரவழுக்கிறது ஒரு ஜாலியத்தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி பைக்கை தான் அப்படி கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓட்டிகிட்டு போகிறான். ஓட்டிகிட்டு போய் இப்போ ஸ்டேட்டாக தான் எத்தாப்பில் ஒரு கார் வரும். அந்த காரில் நான் அப்படியே வச்சு மோதிடுறான். இப்போ அந்த காரில் உள்ளவங்க தான், டேய் சாகணுன்னா எங்கேயும் போய் ரோட்டில் சாக வேண்டியதானே, என் வண்டியில் தான் சாகணும்னு உனக்கு என்ன எழுதியிருக்கா? எதுக்கு என் காரில் தேவையில்லாட்டி மோதுற? வண்டி ஓட்ட திரும்ப இல்லையா, உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துதான் ஒரு அங்கிள் மாதா ஒருத்தங்க வெளியே வராரு. ஐயோ இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு இந்த விஷ வேறு அப்படி சொல்லிட்டு அப்படி புல்லட்லேருந்து இறங்கிதான் அப்படி வீதான். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்க காய்ச்சி போச்சுன்னு? ஏதோ கொஞ்சம் முன்னாடி உள்ளது கொஞ்சம் சப்பி போச்சு, பேய் மாற்றிக்கோ. இதுக்கு போட்டு கத்திக்கிட்டு இருக்க. காசு உங்கள் அப்பா நான் கொடுப்பேன் இப்படி நச்சிருக்குன்னா இதுக்கு எவ்வளோவும் தருமா? இது எவ்வளோ பெரிய காரும் தருமா? ஒரு ஓட்டக்காரை வச்சுட்டு ஒரு சீன் வேறு ஒரு கேடு
அப்படி சொல்லிட்டு வந்து வியும் அப்படி சொல்லிட்டு இருக்கான். என்ன தப்பு ஓ மேலே தான், நீ என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து அப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் தான் வீக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படி சப்புன்ட்டு அந்த தாத்தா சவுட்லேயே ஒரு அடி. அவர் அப்படி கணத்தை பிடிச்சிட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு நிற்காரு. எப்படி நின்றுட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் தான் நீங்கள் தான் ஒரு சைடு இருந்து அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் காலேஜ் போயிட்டு அந்த சைடாக தான் வந்திருப்பீங்க. ஜீவா என்னடி இவன் வயசானவங்க கூட பார்க்காம இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. உடனே இப்போ நீங்கள் தான் ஆமாடி ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களோட சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு என்ன தைரியம் வந்துச்சோ தெரியல. அப்படி தான் அந்த கூட்டம் ரொம்ப இருக்குது. நீங்கள் தான் அப்படி எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்க. இப்படி ஒரு வயசானவங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வெக்கமாக இல்லை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் கத்திட்டு இருக்கீங்க. இப்போ வீதான் யாராவ அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் தான் உனக்குலாம் அறிவு இல்லையா? மண்டியில் மூளை இருக்க வேற என்னமோ இருக்கா? அவங்க வந்து வயசானவங்க தானே, எதுக்கு அவங்ககிட்ட போட்டு இப்படி சண்டை போட்டு கிடக்க அப்படின்ட்டு யாரு நீ வாங்க எல்லாரும் அவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து வீடு சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை வயசானவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுன்ட்டு. நீலாம் வாய் பேசுறியா அப்படி சொல்லிட்டு நீ இப்போ அந்த தாத்தாக்கும் இருந்த சண்டை அப்படி உங்கள் 2 பேத்துக்கும் அப்படி வந்துடுது. இப்போதான் ஓவராக பேசாதடி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, நீ என்ன எம்எல்ஏ பையனா யார் பையனாக இருந்தாலும் கவலை கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்டேட் அவனோட புல்லட்டில் இருந்தது அவனோட பைக்கு அந்த கீயை வந்து எடுத்துகிட்டு அப்படி வந்து அப்படி நடந்து போகிறீங்க. அப்படின்னு யாரை கேட்டு இப்படி அதை டச் பண்ணுற அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ நீ தான் அப்படியே உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான். நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருப்ப நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கணுமோ, வா போலீஸ் ஸ்டேஷன் வேலை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படி சாவி எடுத்துகிட்டு அப்படி என்னமோ வீரபங்கி மாதிரி அப்படி போயிட்டுருக்கீங்க. ஐயோ யாரா இதை எங்கேருந்தையா பெற்று விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி அவனை வந்து பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அதை அப்படியே சாவி எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் ஈஸியோ வைக்கிது எதுக்கு இப்படி வேண்டதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை பார்க்க பொறுக்கி மாதிரி இருக்கான். ஆமாடி பொறுக்கி தான், அந்த பொறுக்கிக்கெல்லாம் அந்த சாவி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு சொல்லிட்டு போகிறீங்க. பொறுக்கியா யார் பொறுக்கி அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் கேட்குறான். நீ பொறுக்கி தானே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் போகிறீங்க. இப்போ தானே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தேன், மறுபடியும் போனால் பிடிச்சி வச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். ஐயோ என் பிள்ளைக்கு எனக்கு வேணும். இப்போ நீங்கள் அப்படி ஃபாஸ்ட்டு வந்து போயிட்டே இருக்கீங்க. நீங்களும் வந்து ஒரு காரில் தான் வந்திருப்பீங்க. அப்படி டிராஃபிக் ஆகிருக்கும், அதனால தான் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அப்படி அந்த கார்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அது தந்துட்டு போடி எதுக்குடி பண்ணுற, உனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை, தேவையில்லாமல் இடையில வந்து பூந்துக்கிட்டு இப்படி உயிரை போட்டு எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கான். கீ தானே வேணும், தாரேன் கூட்டுடி கீ தந்துட்டு போ எங்கே போனாலும். கீ தானே வேணும், தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் காருக்குள்ளே வந்து கீயை போட்டுட்டு அப்படியே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து அப்படி வந்து போயிடுறீங்க. ஐயோ சரி லூசு பிடிச்சவளா இருக்கும் போலையே அப்படி சொல்லிட்டு வந்து வீ வந்து அப்படி தலையை சொல்லிட்டு இருக்கான். யாருன்னு தெரியாமல் கேன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. அவளோட சாவடிக்க விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவளை ரோட்டில் உள்ள எல்லாரும் வந்து வீ தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ நான் எங்கேயும் இவ்வளோ அவமானம் பட்டது கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி தலையை குடிச்சிட்டு அவனோட பைக்கை வந்து அப்படி தள்ளிகிட்டே போகிறான். என் பைக்கை தள்ள வச்சுட்டாலே அவளை நான் என்ன செய்வேன் மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு வந்து அவனோட புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தான் அவங்க சைடு பார்த்தோன்னா நீங்கள் அப்படி தான் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் சிவா நாசமாக போகிறவளே சரி அசால்ட்டாவே அவன் பார்க்க ஏதோ இப்படி இருக்கான். அவன்கிட்ட போய் சரவழித்துட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் பண்ணிட்டாரு என்ன பண்ணுவான் அப்படின்னு. பண்ணுவான் அவன் பண்ணதட்டி எங்கள் கை என்ன புளியங்க பறிக்குவான். என்னடி அப்படின்னு இவனுக்குலாம் இப்படி பண்ணாதாண்டி புரியும். நீ ஒன்றும் வாய் பேசாத, நீ என்ன அவனுக்கு தங்கச்சியா? இல்லை அப்போ அமைதியாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டையும் நீங்கள் வந்து அப்படியே திட்டிகிட்டு கிடைக்கீங்க. இப்போ வந்து அப்படியே வந்து நைட்டாக ஆகுது. இப்போ வீதா அப்படி ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். அப்படியே வந்து ஒரு ரோட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கான். ஐயோ இந்த பைத்தியக்காரி வீடு வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, சனியம் பிடிச்சவா சொல்லிட்டு வந்து அப்படி உங்களை தான் திட்டிக்கிட்டே வரான். வந்துட்டு நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் படி தான் இருக்கணும். அவன் இந்த ரூமில் இருக்கானு தெரியல. ஐயோ நம்மளுக்குலாம் தேவையா? இப்போது என்ன பண்ணேன், நம்ம பைக் சரி வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வீதான் அப்படி வந்து அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே வந்து ஏறி குதிக்கிறான். குதித்து பார்த்தா அந்த இருட்டாக தானே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்படி சொல்ல நிறைய அப்படி கண்ணாக தெரியுது. அப்படி நைட்டில் அப்படி கண்ணில் வந்து அப்படி லைட்டு எரிஞ்சால் அப்படி இருக்கும்ல அந்த மாதிரி தெரியுது. அவனுக்கு ஒரு நிமிஷம் ஜர்க்க வருது.
ஐயோ வீட்டிலலாம் வெறி நாய் வளர்க்க போலேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் தான் அப்படி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டே இடவி செத்து இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச கறியும் இன்னைக்கு போகுது அவ்வளோதான் போல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனோட அப்படி அமைதியாக நின்றுட்டு இருக்கான். இப்போ தான் அவன் கால் கிட்ட தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண் வந்து அப்படி வர்ற மாதிரி இருக்குது. செத்தோட இன்னைக்கு ஒன்று கல்ற கட்டிடும் போல இந்த நாயெல்லாம் சேர்ந்து. ஐயோ பேசுறது அப்படி இருக்கும்போது இப்படி வெறி நாயை வளர்த்து வச்சிருக்காங்க. ஐயோ கடவுளே என் தொடக்கறி எல்லா கறியும் இன்றைக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் அப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் கால்கிட்ட வந்து தான் அப்படி வந்து ஏதோ ஒன்று ராவுற மாதிரி இருக்குது. இது என்ன ராவுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அவனோட மொபைலில் வந்து டார்ச் ஆன் பண்ணி பார்க்குறான். பார்த்தாவே காலை சுற்றி ஃபுல்லாக பூனைக்குட்டி. அவா பூனைக்குட்டியா இந்த மாதிரி பார்க்குது பேய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த பூனைக்குட்டியை கூட அப்படி விளாடுறான். பரவாயில்ல பூனையாட்டு வளர்க்கல நானும் வெறியாய் வளர்ப்பாளோன்னு நினச்சேன். ஏன்னா பேசுகிறதுலாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதோ ஒன்று போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து உள்ளே வந்து போகிறான். பார்த்தா அந்த மெயின் டோர் வந்து எப்போவுமே வந்து பூட்டி தானே இருக்கும். அதனால் ஐயோ இது வழியாக போக முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு செவருக்கு இது பில்டிங்லாம் அது வீட்டில் ஏறுறது நம்மளுக்குலாம் வந்து சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அப்படி வீட்டு சைடு அப்படி வந்து பல்லி மாதிரி ஓட்டிகிட்டு அப்படி ஏற ஆரம்பிக்கிறான். என்ன பெரிய வீடாக கட்டி வச்சுருக்காங்க, பணக்காரியாக இருப்பான் போல், அத்தை எவ்வளோ திமிர் பிடிச்சிப்பாள் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படி கஷ்டப்பட்டு ஏறுறான். அப்படி வந்து ஒவ்வொரு ரூம் பார்க்கான். ஒரு ரூமில் அவங்க அப்பா தூங்குறாங்க, பார்த்தா இன்னொரு ரூமில் அவங்க அம்மா கிடக்காங்க. என்ன 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க, சரியா அது இதுக்கு நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ அப்படி வந்து அப்படி ஒரு ரூமாக பார்த்துருக்கா. எல்லா ரூமும் அப்படி சொல்ல சும்மா அப்படி இருக்குது. எதுக்கியா நீங்கள் இருக்கிற ஒரு 4 பேர் ஒரு 2 ரூமை கட்டிட்டு போக வேண்டியதானே, இது 32 ரூம் கட்டி வச்சுருக்காங்க பசி அப்படி சொல்லிட்டு வந்து அவனை அப்படி ஒவ்வொரு ரூமாக அப்படி தேடிட்டு இருக்கான். பார்த்தா நீங்கள் சிக்கிட்டீங்க. அதாவது ஒரு ரூமில் நீங்கள் இருக்கீங்க, அப்படி வந்து அப்படி ஜன்னல்லாம் வந்து நீங்கள் திறந்தா வச்சுருக்கீங்க. இந்த ஜன்னல் திறந்து போட்டுலாம் சொல்கிறான். வர தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி யோசிக்கிறான். சீச்சி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஏதாவது காற்று வந்து திறந்துருப்பாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் நைஸாக வந்து உள்ளே போகிறான். அவனும் வந்து உங்கள் ரூமில் வந்து பார்க்குறான். பார்த்தா வந்து நிறையா உங்களோட ஃபோட்டோஸ் அப்படி வந்து ஃப்ரேம் போட்டு அப்படி வந்து செவுத்தில் வந்து மாட்டி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறையா பொம்மை இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுவும் என்ன இப்படிலாம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி சும்மா பார்ப்போம்ல அந்த மாதிரி வந்து அவனும் வந்து செவுத்தில் உள்ளதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப கை குழந்தையாக இருக்கும்போது அந்த ஃபோட்டோலாம் போட்டு நீங்கள் உங்கள் பர்த்டே டேட்லாம் போட்டிருக்கோம். அவனும் அதை பார்த்துட்டு ஐயே இவன் எனக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் அப்படி நினச்சிட்டு இருக்கான். உடனே அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படி தான் நீங்கள் தான் அப்படி வந்து ஒரு சைடு பார்க்குறான். நீங்கள் வந்து நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. உடனே அப்படி வந்து உங்களே தான் அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கான். இவன் தூங்கும்போது மட்டும்தான் அமைதியாக இருப்பா போல். வாயை பாரு, எந்த ஊருக்காரியோ தெரில, நல்ல வாய் மட்டும் கேளு, நல்லா 8 ஊருக்கு நல்லா கிளியுது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். இந்த சனியை வர சாவி எங்கே தொங்க போட்டிருக்குன்னு தெரில அப்படி சொல்லிட்டு அப்படி ரூம்லேயே அப்படி தேடிட்டு இருக்கான். அப்படி தேடும்போது பார்த்தா நீங்கள் தான் அப்படி வந்து குப்பரை தான் படுத்து கிடந்துருப்பீங்க. இப்போ தான் வந்து இப்படி ஸ்டேட்டாக அப்படி செவுத்தை பார்த்து இப்படி படுக்கிறீங்களா நேராக. உடனே படுத்த உடனே பார்த்தா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கையில் வச்சுட்டே தூங்கியிருக்கீங்க. உடனே இப்போ தான் அப்படி தேடி பார்த்துட்டு அடுத்து மறுபடியும் உங்களை பார்க்கணும். பார்த்தா நீங்கள் இப்படி படுத்துருக்கீங்களா, பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு வந்து அப்படி உங்களே கொண்டாட பார்த்துட்டு இருக்கா. கடமை முக்கியமிகளே இப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை அங்கங்கே தேடி பார்க்குறான். அவன் கையில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இப்போ நான் எங்கே தான் வச்சிருப்பாள், இப்போ சரி இவளே எழுப்பி கேட்டுருவோமா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி உங்ககிட்ட வாரான். பார்த்தா நீங்கள் கையை அப்படி போட்டிருக்கீங்களா, நான் உங்கள் கையோட ஒரு விரலில் அது வந்து அப்படி மாட்டி கிடக்கு. அப்படி பாவி என்னமோ 2 யாரோ பிடிங்கிட்டு போகிற மாதிரியெல்லாம் நீ கையில் வச்சுட்டு இருக்க, இவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பண்ணி வச்சுருக்காளே எப்படி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் தான் அப்படியே வந்து வாரான். வந்துட்டு அப்படியே உங்கள் கைக்கிட்ட அப்படியே உங்கள் பெட்டு கீழே அப்படி வந்து உட்காந்துடுறான். உட்காந்துட்டு நீங்கள் முழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இந்த சாவியை வந்து அப்படியே மெதுவாக எடுக்கிறதுக்கு வந்து அப்படி வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். உடனே அவனுக்கு வந்து எப்படி அப்படி சவுண்டு கேட்காம அப்படி வந்து நீங்கள் முழிக்காமல் அப்படி எடுக்கணும். ஆனால் அப்படி வந்து அப்படி மெல்ல வந்து அப்படி எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ அவனை வந்து சாவி எடுத்துடுறான். கரெக்டாக நீங்களும் வந்து அப்படி முழிச்சிடுறீங்க. முழிச்சிட்டு வந்து பார்க்குறீங்க,
பார்த்துட்டு நீ எப்படி இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி அப்படி பரபரன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. ஒன்று இப்போ தான் அவன் ஸ்டேட்டாக வந்து அப்படியே உங்கள் வாயை தான் அப்படி மூடிக்கிறான். அமைதியாரு கத்தாதே அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி சொல்கிறான். நான் ஏன் கத்தக்கூடாது, இன்றைக்கி சாவியை கூட அப்படி சொல்லிட்டு பிடுங்க பார்க்குறீங்க. அவன் ஹைட் இல்லை, அப்படி தூக்கி பிடிச்சிக்கிறான். கொஞ்சம் அமைதியாக இருங்கக்கா, ஏன்க்கா ஒரே கத்திட்டே இருக்கீங்க, எல்லாம் ஒரு அளவு தான் அக்கா, நீங்கள் ரொம்ப ஓரம் பண்ணுறீங்கக்கா அப்படின்னு. அக்காவா, யார் உனக்கு அக்கா அப்படின்னு. நீ தான் எனக்கு அக்கா. ஆமாம், உன் பர்த்டே டேட்டட் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். அது எதுக்கு உனக்கு சொல்ல அப்படின்னு நீங்களும் அப்படி சொல்கிறீங்க. நான் உனக்கு 1 மாதத்துக்கு சின்ன பையன், உனக்கு தெரியுமாது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். நீ எப்போ மறந்தா எனக்கு என்ன, சரி முதல்ல சாவியை கொடு, நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுப்பேன், நீ எங்கே போய் வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் பிடுங்க பார்க்கிங்க. அவன் கொடுக்கவே மாட்டேக்கான். இப்போ அவனை எந்திரிச்சிட்டான், நீங்களும் அப்படி எந்திரிச்சிட்டிங்க. அப்படி குதிச்சு பிடுங்குறது. அவன் உனக்கு ஃபஸ்ட்டு என் வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வந்து அப்படின்னே அவன் மனசுலேயே கிரிமினல்கிட்டே எப்படி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தெரியாதா என்ன, நாங்களே எவ்வளோ பெரிய கிரிமினல் மைண்டு அப்படி சொல்லிட்டு வந்து அவனை மனசுலேயே நினச்சிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து துள்ளி பிடிக்கலான்னு பார்க்கிங்க. அவங்களால பிடிக்கவும் இல்லை. அவன் வந்து அப்படி பனைமரம் உயரத்துக்கு இருக்கானா, அப்படி தூக்கி பிடிச்சிருக்கான். நீங்கள் துள்ளி பார்க்குறீங்க, உங்களால் பிடிக்க முடியல. இப்போ நீங்கள் அப்படி வந்து அவனை வந்து கொஞ்சமாக போய் அந்த வாலில் வந்து அப்படி வந்து லாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி லாக் பண்ணி இப்போ தான் உங்கள் ஃபோனில் தான் அவனுக்கே தெரியாமல் வந்து ஒரு இதை வந்து அப்படி வந்து அமுக்கிட்டு இப்போ நீ தாரியா இல்லையா, ஏன் வந்து இப்போ எனக்கு அது வேணும் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் குதிச்சிட்டே இருக்கீங்க. என்னடி நீ நைன்ட்டு நான் போகிறேன் வீடு அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் போக பார்க்குறான். அது நீங்கள் தான் அப்படியே வந்து அவனோட ஒரு கையை வந்து அப்படியே பிடிச்சிட்டிங்க. இப்போ தான் அப்படி உங்கள் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகேவும் கொஞ்சம் போலீஸும் தான் வந்து வராங்க. அப்படி ஜேகே வந்து அப்படி வந்து உங்களை பார்த்து வந்து அப்படி வந்து சல்யூட் அடிக்கிறான். அடிச்சுட்டு நீ என்ன நடக்குது, எதுக்கு அவன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கேட்டுட்ருக்கான். அப்படின்னே நான் சீக்ரெட் போலீஸ்டா வெண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி சிரிக்கிறீங்க. அப்படின்னு அவன் அப்படி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். சீக்ரெட் போலீஸா, எல்லாம் விசாரித்தேன், உனக்கு நான் எவருன்னு விசாரிக்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது எல்லாமே அக்கா செட் பண்ணதாண்ட தம்பி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கீங்க. வந்து இப்போ வீணா அப்படி ஜன்னலோடு தப்பிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். பாடுற தம்பி, உன்னால் தப்பிக்க முடியாது, இந்த இவ்வளோ மாதிரி சில்லற போலீஸ்னு நினச்சியா, எங்கெங்கே போவ எல்லாம் எனக்கு தெரியும், நீ தப்பிக்கவே முடியாது. கீழே ஒரு 40 பேர் இருக்காங்க, அங்கே ஒரு 40 பேர் இருக்காங்க, ஒன்றுமே உன்னால் பிடுங்க முடியாது. இங்கே பாரு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. இது வரைக்கும் நீ 10 கொலை பண்ணியிருக்க. நீ கொலை பண்ணது தப்பு, அது ஃபஸ்ட்டு பெரிய தப்பு. ஆனாலும் நீ கொலை பண்ணவங்க வந்து அதோட பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் உன்ட்ட இப்போ ஸ்டேட்டாக இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன். இல்லைனா அப்போவே உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்னமோ தோணுச்சு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ட்டு. நீ எதுக்காண்டி வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்க அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நானே பேசினேன் எல்லாத்துலேயும், பெரிய இடத்துலலாம் பேசி. இங்கே பாரு, ஒரே ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷம் தான் நீ ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். இருந்துட்டு என்னமோ ஒரு நல்ல வேலை பார்த்து நம்ம நல்லா இருந்துக்கோ. ஒரு வருஷம் மட்டும் நீ இந்த ஜெயிலில் இருந்தால் போதும், இத்தனை கொலை பண்ணதுக்கு. இங்கே பாரு, நான் உன்னை வேறு ஒன்றே அது கேட்கல, ஒரு வருஷம்தான் இருந்துட்டு அப்புறம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கோ, இதோட இதை விட்டுரு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவனும் உங்களை அப்படி அவனுக்கு என்ன ரிப்ளை பண்ணனே தெரியல. அவன் அப்படி உங்களை எப்படி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். என்ன ஷாக்காக பார்க்க, என்ன இவ இத்தினோண்டு இருக்கா, இவன் இவ்வளோ வேலை பார்க்கல அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறியா அப்படின்னோடனே அவனும் தலையாட்டிகிட்டு இருக்கான். அதனால் அப்படி தான் சைஸை பார்த்து இடப்படக்கூடாது, சரியா தம்பி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வெளியே போக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ அப்படி ஜேகே தான் சிக்கிட்ட பற்றியா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி அப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய்க்கு தான் சொல்கிறான், ஆனால் நீ என்ன பொண்ணியே தெரில, எங்கள் மேடம் கண்ணில் பட்டிருக்க. அவங்க ஏதோ சரி அவனால செத்த 10 பேருக்கு இடைக்கட்ட வேலை தான் பார்த்துருக்காங்க, அவன் சாவை தான் செய்யணும் அப்படி சொல்லிட்டு உனக்காண்டி நிறைய பேர்ட்டுலாம் பேசுகிறாங்க. ஆனால் ஏன் அவங்க உனக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ உனக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு, அதனால் ஒழுங்கு மரியாதை வாழை சுருட்டிட்டு இரு. என்னம்மா இப்போ சாதாரணமாக ஜெயிலாம் வைக்க மாட்டோம்,
கொஞ்சம் ரொம்ப நல்ல சேஃப்டியாக இருக்கிற ஜெயிலில் தான் வைப்போம். ஒரு வருஷம் மட்டும் இருந்துக்க சரியா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி ஜெயிக்குவோம். அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறான். அவனும் டேக்கு என்ன பண்ணே தெரில, என்னையா நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவனுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் தான் அவங்களோட உண்மையான வீட்டில் இருக்கீங்க. டேவை வந்து பிடிக்கும்போது ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்களா? அது உங்கள் வீடே கிடையாது. அது வந்து சும்மா அந்த செட்டப்புக்காண்டி நீங்கள் எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி வந்து யார்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேட்க போகணும்னு உங்களுக்கு தெரியும். அதையும் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அப்படி எல்லாத்தையும் மாற்றி சொல்லி அப்படி கரெக்டாக பிளான் போட்டு அப்படி அவனை எல்லாத்தையும் நம்ப வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ் கொண்டு எல்லாமே வந்து சும்மா அந்த அப்படி செட்டப்காண்டி தான். இப்போ நீங்கள் தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வேணால் உனக்கு என் மேலே கோவம் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இதை நினச்சி ஒரு நாள் சந்தோஷப்படுவாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் ஐரா சாப்பிடவாடி 2 வருஷமாக கழிச்சு இப்போ தான் நீ வீட்டுக்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னம்மா கூட கழிச்சு வரேம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்படி என்னடி உனக்கு அந்த வேலை? முதல்ல உங்கள் அப்பாவை அடிக்கணும், அவர் தான் போலீஸ் ஆனது காணாதுன்னு என் பிள்ளைய நான் போலீஸாக தான் படிக்க வைப்பேன், அது பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு ஒன்றையும் அப்படி உங்கள் அப்பாவை மாதிரியே கெடுத்து வச்சுருக்காரு அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா தான் அப்படி திட்டிகிட்டே இருக்காங்க. அம்மா சும்மா இருமா நீ வேற அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கீங்க. அப்போ சாப்பிட வாயேண்டி அம்மா வாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து போகிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படியே வந்து வாரா, என்னடி ஜீவாலேருந்து ஐராவாக மாறிட்டியா அப்படின்னே, மாறிட்டேன்டி. ஆமாம் ஆனால் ஐராவோட அந்த பேர் தானே நல்லா இருக்குது அப்படின்னே, இந்த பேர் தானே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. எதுக்கு நீ அவனுக்காண்டி அவ்வளோ பண்ணணும்? அவன் உனக்கு யார்? சும்மா எப்போ எல்லாத்தையும் கொள்கிற மாதிரி அவனை கொண்டுட்டு போயிருக்க வேண்டியதானே, ஒருத்தவங்களை சாவடிக்கிறானா, எதுக்கு அவன்கிட்ட போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் அப்படி சொல்கிறீங்க. எது சின்ன வயசுலேருந்தே தெரியுமா? ஏன்டி சொல்கிற? ஆமாடி அவன் வந்து என்னோடய சீனியர் அப்படின்னே. சீனியரா? ஆமாம் ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்து அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதடி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சொல்கிறீ ப்ளீஸ் டி ஏன்டி பண்ணுற? அதுவா ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்குமா? சரி அப்புறம் அப்போ கிரிமினல் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு அப்படி தானே அப்படி சொல்லிட்டு 2 அப்படி பல்ல காட்டிகிட்டே கேட்கா. வாயமூர்றி அதான் பண்ணா போச்சே. அதுக்கப்புறம் நான் வட்டாரத்தை ஒன்றுமே சொல்லலை. அவன் வந்து எதுக்கு அப்படி ஆனானா, அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருந்தா. அதுக்கப்புறம் அவன் மேலே வந்து அவனுக்கு ரொம்ப பாசம். ஆனால் ஏதோ தெரில யாரோ வந்து அதை பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அதுலேருந்து அவனுக்கு வந்து என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அவன் 12th முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து நான் காலேஜு, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இப்படி கொலை பண்ணுறாங்க தெரிஞ்சோன்னே அன்றைக்கி ஜேகேயோட ஸ்டேஷனில் வந்து அந்த கேமரா வந்து ஃபுட்டேஜ் வந்து காட்டினான். அப்போ தான் எனக்கு பார்த்தேன் அவனை அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து அப்படி வந்து அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் அழுகிற மாதிரி அந்த மாதிரி அழுதுட்டுருக்கீங்க அப்படி சொல்லும்போது ஃப்ரெண்டு என்னடி கண்ணில் கண்ணீர்லாம் வருது, ரொம்ப லவ் டீப்பாக இருக்கும் போலையே அப்படிலாம் கேட்குறா. நீங்கள் அவன் யாருன்னு எனக்கு கேட்டல, அவன் யார் தெரியுமா? என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவன், யாரவன் ஊர் சொல்லும் ஸ்டாரவன், அவன் தான் என்னவன், ஒரலையவன் கலையவன் அழகிய நிலவவன், நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவன், சரியவன் தவறவன் சிரிக்கிற சிரிப்புக்கு அவன் தான் காரணமா. நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோ சரிதான் சரி அவன்கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரெண்டு கேட்குறா. நான் எப்படி சொல்ல, அவன் வந்து 1 வருஷம் கழித்து அவன் வந்து ஏதாட்டு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வேலையில் இருந்து நல்லா இருந்தாலும் எனக்கு போதும், அன்றைக்கி அவன் எப்படி என்ன லவ் பண்ணுவான், என்ன நான் தான் அவனை போட்டே கொடுத்தேன் என்னை வந்து லவ் பண்ணுவானா அப்படின்னு. இருந்தாலும் நீ அவனுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்க அப்படின்னு. அதெல்லாம் அவனு இல்லடி, அவனுக்கு பிடிச்சவங்க
நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும், நல்லபடியாக இருந்தாலே போதும், நம்ம லவ் சக்ஸஸ் ஆன மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க மேடம் அது சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறா. அப்படி தான் சரி வா போவோம், அடுத்த கேஸ் வர பார்க்கணும். அப்படி போடி எல்லா கேஸுக்கும் என்ன ஃப்ரெண்டாக கூப்பிட்டு போய் கடைசியில் எங்கள் வீட்டையே நான் போகலை, நான் எங்கள் வீட்டுக்கு போய் 1 மாதம் கழிச்சு தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் போகிறா. சரி 1 மாதம் கழிச்சு வந்துரு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கத்துறீங்க. ஆனால் அவளும் அப்படி சொல்லிட்டு காட்டிட்டு போகிறா ஓகேன்ட்டு. இப்போ அப்படியே 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே கோயிலில் தான் அப்படி வந்து சாமியெல்லாம் அப்படி கும்பிட்டுட்டு இருக்கீங்க. எப்படி சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் கோயிலை விட்டு இப்போ தான் வெளியே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட தான் இருக்கா. என்னடி வேண்டியதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், ஆள் நேரத்தே ரிலீஸ் ஆகிட்டானாமே அப்படின்னே. யார் நடிக்காதடி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கிற. சரி உன்னை வந்து ஒரு கடையில் பார்ப்போன்ட்டு அவனுக்கு தோணியிருக்கா பாரு, பார்க்க வரல ஒன்று அப்படின்னே. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, அவன் எதுக்கிட்டு என்ன பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்குறீங்க. இருந்தாலும் நீ அவன் நல்லதுக்கு பண்ணவன் ஒரு கட்டியாட்டு உன்ட்ட வந்து ஒரு தேங்க்ஸ் ஆடி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னே. உனக்கு தெரியுது அவனுக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் 2 பேரும் நம்ம பேசிட்டு அப்படி நடந்தால் போகிறீங்க. இப்போ நீங்கள் நம்ம ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க, வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்க்குறாங்க ஏடி, அதான் போதும், நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், ஒழுங்கு முறையாக கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணுன்னு வேறு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மாதத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு தான் நினைக்கேன். சரி நம்ம வாழ்க்கை இப்படி போகும் நான் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னே. அடியா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு அப்படி கேட்டுட்டு வந்துட்டுருக்கான். ஆமாடி உங்கள் அம்மா சொன்னாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேக்கா சொன்னாலும் அதை நாங்களும் வலுக்கட்டாமே பண்ணி வைக்க போகிறோன்ட்டு என்கிட்ட தான் ஐடியா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அடி போகடி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி இப்போ 2 பேரும் அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் வந்து அப்படி கேட்குது. நீங்களும் வந்து அப்படி வந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா வீதான் அவனோட புல்லட்டில் வந்து அப்படி உட்காந்துருக்கான். அவங்களுக்கு பார்த்து சரியான ஷாக்கு. நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, இவன் எதுக்கு என்ன தேடி வந்திருக்கான், ஒரு வெளியே கொல்றதுக்கு வந்திருக்கானோ, 1 வருஷம் ஜெயிலில் போட்டான்ட்டு இருக்கும். இவனுக்கு எப்படின்னா பண்ணது எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேறு அப்படி பயத்தில் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லி வாய மூடல வட்டா பற்றி அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் இது கொல்ல போகிறடி, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லடி அப்படி சொல்லிட்டு அவளை சொல்கிறா. எப்போ அப்படி தான் வீடு அப்படி கெட்டால் வந்து பைக்கில் இருந்தெல்லாம் அப்படி இறங்கி அப்படி உங்கள் பக்கத்தில் தான் வரோம். ஐயோ எதுக்கு வரேன்னு தெரியலையே, படம் நடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ வீதா அப்படி வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அப்படி உங்கள் கண்ணை தான் பார்க்குறான். நீங்களும் அவனோட கண்ணை வந்து பார்க்குறீங்க. சுத்து வட்டாரமே வழிய விட்ட கண்ணாலே, ஒரு பட்டாளமே எங்கும் படி பாப்பாலே, அடநேசி நீ ஆனவளே, ஆலங்கட்டி பூமகளே, தித்திக்க வந்தவளே, உத்த மருமகளே, சித்தப்பு சிக்குன்னு வாராலே, ஜொலிக்கும் முத்தொன்னு தாராலே, கடிக்க கரும்பு குத்திட வாராலே, உசுர எடுத்து வச்சுக்க வாராலே. உங்களுக்கு என்ன பேசுனே தெரில, என்ன அது அப்படின்னு நின்றுட்டு இருக்கீங்க. இப்பட்டே தான் என்னையே பார்த்துட்டு இருக்க, இல்லை நல்லா இருக்கியா, நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு தான் அவனு சொல்கிறான். என்ன ராகம் போடுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்களே கேட்குறீங்க. அப்படி சரி வா அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் அந்த அப்போ கையை தட்டி விட்டு நான் எங்கே வரணும் அப்படின்னே வாடி அப்படி சொல்லிட்டு அவங்களும் பிடிச்சி இழுக்கிறோம். நீங்கள் என்ன வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் பின்னாடி போகிறீங்க. வான்னு சொல்கிறாள் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட அப்படியே அழைக்க தூக்கிட்டு போகிறோம். நீங்கள் வந்து இப்படி தாவணி தான் கட்டியிருப்பீங்க கோயிலுக்கு வரக்காண்டி. அப்படி வந்து அப்படி தூக்கிட்டு போகிறோம். நீ என்ன பண்ணுற, எல்லோரும் பார்க்குறாங்க, இறக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னே. என்ன ஐராக்கா அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். உடனே என் பேர் தெரிஞ்சிட்டா அப்படின்னு. என்ன ஜூனியர் இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறான். நீ உனக்கு இதில் யார் சொன்னது அப்படி சொன்னோடனே அவன் தான் அப்படி முன்னாடி திரும்பி அப்படி உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறான். ஹாய் நான் தான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். எனக்கு வந்து இப்படி ஒன்று சொன்னேன், எனக்கு வாய்ஸ் சும்மா இருக்காதுடி, அதான் சொல்லிட்டேன்.
எப்படி ஓகே ஆயிடுச்சுல சொல்கிறது ஒரு தம்ஸ் அப் கட்டிட்டு அவள் போகிறா. போய் சொல்லி வேறு தொலைஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி நீங்கள் அப்படி தள்ள கழிச்சு நிற்கிறீங்க. இப்போ நான் அப்படி வந்து உங்கள் பைக்கில் வந்து அப்படி வந்து உங்களை உட்காராச்சிக்கிறான் பின்னாடி. நீ இப்போ எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு காரை சாத்திட்டு அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ அவன் அப்படி பைக்கில் அங்கே உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அப்படி ஓட்டுறான். பார்த்தா நீங்கள் வந்து பின்னாடி வந்து அந்த பைக்கை வந்து பிடிச்சிருக்கீங்க. இப்போ அவனா என்ன பிடிறீங்க, நான் எதுக்கு உட்காந்துருக்கேன் முன்னாடி பிடி அப்படி சொல்லிட்டு வந்து அவன் கையை விட்டுக்கிறான். நீங்கள் கையை கொடுக்குற மாதிரி தெரியல. இப்போ நான் வந்து உள்ள ஒரு பனியன் மாதிரி போட்டு மேலே வந்து ஓவர் கோட் மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருப்பான். இப்போ அந்த கோட்டை கலத்தி அந்த கோட்டை வச்சு உங்களை அப்படி பின்னாடி சுற்றி அப்படி இறுக்கி கட்டிக்கிறான். நீ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. உனக்கு இப்படி பண்ணாலும் சரி வரும், நான் சொல் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீ மட்டும் எல்லாத்தையும் கேட்ட மாதிரி தான். ஒன்று இப்போ தான் அவங்கள அப்படி திரும்பி பார்க்குறான். சரி உனக்காண்டி ஒரு வருஷம் வந்து ஜெயிலில் குப்பை கொண்டு வந்திருக்கேன்டி. நான் நினச்சேன் நான் தப்பிக்க ஒரு 10 நிமிஷம் ஆகுது திரும்ப அந்த ஜெயிலில் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டு நீ நான் அந்த ஜெயிலில் இருந்திருக்கேன். அட்லீஸ்ட் என்ன ஒரு வார்த்தையாட்ட என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு. நீங்கள் ஃபுல் நேரம் கேமராவில் ஒன்று தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. சொல்லலாம் வந்துட்டேன் அப்படி மனசுலேயே நினச்சிட்டு. ஆனாலும் எனக்கு தெரியும் நீ என்ன எப்படியாட்டு பார்த்துட்டு இருந்திருப்பேன்ட்டு அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிறான். நினப்பதான் இவர் பெரிய மன்மதன், இல்லை வந்து நம்ம டெய்லி வந்து பார்த்துட்டு வர இருக்கோம் அப்படின்னு. ஆனால் என்ன நடிப்பு நடிக்கடி நீ இப்படி நடித்தாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. அதுவும் சரிதான். ஆமாம் என்ன லவ் பண்ணேன்ட்டு வந்து சொல்லியிருக்க வேண்டியது அப்படின்னு. லவ் பண்ணுறேன்ட்டு நாங்கள் வந்து சொன்னோடனே இவர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் அப்படி மறு வேலை பார்ப்பார். நல்லா 2 வருஷமும் நல்லா கிடந்து கொலை பண்ணிவிட்டு இப்போ நான் திடீர்னு வந்து ஒன்று லவ் பண்ணுறேன் நீ இப்போ கொலை பண்ணாத எனக்கு அது பிடிக்கல அப்படி சொன்னோடனே ஐயோ உனக்கு இது பிடிக்கலையா சரி நான் கொலை பண்ணல அப்படி சொல்லிட்டு இப்படி தான் நீ சொல்லுவேன் அப்படி தானே அப்படின்னோடனே அவனும் நீங்கள் அப்படி மிமிக்ரிலாம் பண்ணுறதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். எல்லாம் சரி சரி எங்கே போகிற அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்குறீங்க. எங்கேயோ போகிறேன், இங்கே பாரு தேவையில்லாத வேலை பார்க்காத, எங்கள் வீட்டில் வேறு எவனையோ பார்த்து வச்சுருக்காங்க, அவனை தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு அப்படி உங்களை திரும்பி பார்க்குறான். அவனை கல்யாணம் பண்ணுவேன் நீ அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். நான் எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. நீ கல்யாணம் பண்ண நீ உயிரோட இருப்பேன், அவன் பக்கத்தில் இருப்பான்ல அவன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். பாடுறா அது எப்படி என் ஃப்ரெண்டு சொன்ன உடனே உனக்கு வந்து என் மேலே வந்து காதல் வந்து மலர்ந்துட்டா அது எப்படி எனக்கு புரியலை அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. என்னடி சும்மா நொய்யன்ட்டு பைக்கில் தானே வாரேன் கொஞ்சம் அமைதியாக வாயேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நீ பாரு எந்த ஒரு பையனுக்கும் தன்னை வந்து ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ லவ் பண்ணியிருக்க தெரிஞ்சா எவன் நாட்டு அவளை விடணும்னு நினைப்பானா, உனக்கு ஃபஸ்ட்டு அறிவு இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் சொல்கிறான். ஆனால் நீங்களும் அப்படியே ஒன்றுமே உங்களுக்கு சொல்ல முடியல, நீங்களும் அப்படியே அமைதியாகிடுறீங்க. நீங்கள் தான் சரி ஜெயிலில் இருக்கும்போது பிச்சைக்கார மாதிரி கிடந்த இப்போ என்ன யாருக்கிட்ட பண்ணி ஜம்முன்னு வந்திருக்கு எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறீங்க நீங்கள். அதெல்லாம் அப்படித்தான் நாங்கள் அப்படி சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே பைக்கை கொண்டு உங்கள் வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறான். எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்குறீங்க. இப்போ நான் கெட்டி தானே வச்சுருப்பேன் உங்களை சேர்த்து. இப்போ நான் அந்த ஷர்ட்டை வந்து ஒத்து வந்து அப்படி வந்து உங்களை இறங்க சொல்கிறான். நீங்களும் அப்படி இறங்குறீங்க. எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு வா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் தோளில் கையை போட்டு கூப்பிட்டு போகிறான். கை எடு அப்படி சொல்கிறீங்க. அவன் கேட்கவே இல்லை. அப்படி உங்கள் தோல் மேலே தான் கை போட்டுட்டு அப்படி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். பார்த்தா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஒரு 2-3 பேர் வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்படி உங்கள் கல்யாணத்தை பற்றி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க போல். உடனே இப்போ 2 பேர் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. போனோடனே எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அவன் மேலே உங்கள் தோல் மேலே வேறு கை போட்டிருக்கானா. நீ உங்கள் அம்மா தான் ஐயரா என்னடி இது அப்படி சொல்லிட்டு உங்களை கேட்குறாங்க. நீங்கள் அதை கையை இடாண்டா அப்படி சொல்கிறீங்க. நான் அப்படி தான் போட்டிருக்கேன். என்ன மாமியாரே சௌக்கியமா அப்படி சொல்லி கேட்குறான். மாமியாரா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறக்குள்ளே அப்படி வந்து உங்களை பிடிச்சி வந்து அப்படி கிஸ் பண்ணிடுறான். உங்கள் அம்மாக்குள்ள ஷாக்கு வாயில் கை வச்சிட்டாங்க. அப்படி கல்யாணத்துக்கு பேச வச்சு வந்திருப்பாங்களோ ஒரு 2-3 பேர். அவங்களும் அப்படி ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் பாருங்க அத்தை உங்கள் பொண்ணை வந்து கிஸ் பண்ணிட்டேன், இன்னும் என்னை தவிர வேறு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதனால் வந்து என்னோடது கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அவளை பார்த்து அப்படி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ யார் நீ இப்படி வந்து இப்படி கிஸ் பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவுக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு பேசிட்டு இருப்பாங்களா அவங்களுமே வந்து ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா அவங்க கையை பிடிச்சி வச்சுட்டு ஐயோ என்ன இது அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மா எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா அப்படின்னு வாய முறி, உனக்கு ஒன்றும் தெரியாதா, இந்த பையன் ஃபோட்டோவை நான் உன் ரூமில் பார்த்துருக்கேன் அப்படின்னு.
ஓ பார்த்துருக்கீங்களா அப்போ என்ன முன்னாடியே அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ வீதம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே சரி தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னோடனே அம்மா அவன் வந்து எல்லாம் நல்ல வேலை தான் பார்க்கான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே சொல்கிறீங்க. போய் காஃபி கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றீங்க. உடனே இப்போ வீதம் அப்படி உங்களுக்கு பிடிச்ச வந்து அப்படி வந்து ஹக் பண்ணிட்டு அப்படி நிற்கிறான். உடனே என்ன உனக்கு திடீர்னு அப்படி சொல்கிறான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். நீங்கள் இவரை பண்ணிட்டு பிறகு கல்யாணம் பண்ணவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்துட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. புது மத்தள வச்சுன்னு தவில அடிக்க மச்சான பார்த்து திக்கிறனே மச்சான பார்த்து திக்கிறனே என் மச்சான பார்த்து திக்க அடி எத்தனை சொப்பனை ஒன்னா சேர்ந்து ராவ பார்த்து வைக்கிறனே இந்த ராத்திரி பார்த்து வைக்கிறனே ஜொரமானேனே ரெண்டாக்க பொட்டல கட்டின சூடா பத்தா கிறுக்க வெக்கத்தை விட்டு வாடா என்ன நீ கூட விட்டு இருக்கலாண்டா நிழலா உன்னை நான் ஒட்டி இருப்பேன்டா சித்தப்பு சிக்குன்னு வராளே ஜொலிக்க முத்தன்னு தாராளே. ஓகே ஸ்டார்ஸ், இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படின்னுலாம் தெரில, ஏதாவது இடையில மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சு. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், பாய்.